இந்த மாதிரி சாரியை எப்படி அயர்ன் பண்ணி பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அபிநயா வ்ளாக்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரியை தான் வந்து ப்ளீட் பண்ணி நம்ம வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிற கிளாஸ்லாம் உங்களுக்கு தெரியல நம்மளை எப்படி ப்ளீட் எடுக்கணும் அப்படின்னு. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதுமாரி பண்ணிக்கலாம். ஸோ நான் எனக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிறேன். இது வந்து ஏன் நீங்கள் நார்மலாகவே பண்ணலாமே, ஏன் இது இப்படி தான் பண்ணணுமா நீங்கள் கேட்கலாம். நம்ம நார்மலாகவே சேரீ ப்ளீட் பண்ணிக்கலாமே, நார்மலாகவே கட்டுற மாதிரி கட்டிக்கலாம், ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ளீட்டு கொஞ்சம் செஸ்ட்டில் வந்து கரெக்டாக அழகாக தெரியும். ஏன்னா நீங்கள் ஒரு சில வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, யூடியூப்பில் வர நார்மலாக எதனா ரீல்ஸில் வந்து ஒரு சில பியூட்டிஷியனை ஏன்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்து மேக்கப் பண்ணுறவங்களாம் வந்து போடுவாங்க. அந்த சேரீ வந்து கட்டுறத்துல அந்த ப்ளீட்ஸ்லாம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் அதிகமாக நல்லாயிருக்கும். நாம் நினைப்போம் நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் கட்ட வருமா, நம்மளும் இந்தமாரி கட்டுவோமா அப்படின்னு. அதுக்கு நம்ம வந்து கவலையே பட தேவையில்ல. ஸோ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்து ப்ளீட் எடுக்க வரும். அதுதான் நான் சொல்கிறேனே. நீங்கள் சொல்கிறத தான் செய்யணுமா அப்படின்லாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம், அப்படி வேணான்னா தேவையில்ல. அவ்வளோதான். ஏன்னா இது நம்ம முன்னாடியே பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எங்கன்னா அர்ஜென்ட்டு கட்டிட்டு போன ஃபங்க்ஷனுக்கு நம்மளுக்கு ப்ளீட் வராத சாரீக்கெலாம் நம்ம ஈஸியாகவே வந்து இந்த மாதிரி கட்டிட்டா பார்க்குறவங்களும் நம்மக்கிட்ட கேட்பாங்கள்ல, எப்படி நீங்கள் இவ்வளோ அழகாக வந்து ப்ளீட்லாம் நிறையா ப்ளீட் இருக்குது, அழகாகவும் கட்டியிருக்கீங்களே அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம இந்தமாரி கட்டிட்டு போனோம் அப்படின்னா நம்மளுக்கும் இது கொஞ்சம் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குல்ல. ஏன்னா நம்ம வீட்டில் ஃபங்க்ஷனாக இருந்தாலோ இல்லை நம்ம எங்கன்னா வெளியே போகிறோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இதுக்கு முன்னாடி போட்ட கிளாஸில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் வந்து எப்படி ப்ளீட்லாம் எடுக்கிறேன் அப்படின்றது. ஸோ நான் டீட்டெயில்ஸாகவே சொல்லியிருப்பேன். அதேமாரி மெஷர்மெண்ட் எப்படி பண்ணணுன்றத நான் சொல்லியிருப்பேன்ல. பார்க்காதவங்க அந்த வீடியோஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி புரியல அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் தாராளமாக இன்னொரு கிளாஸில் வந்து சொல்கிறேன். ஸோ நான் அந்த கிளாஸ் வந்து எடுக்கலான்னு இருக்கேன். யாருக்கெல்லாம் ஜாயின் பண்ணணுமோ நீங்கள் வந்து தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அதுதான் சொல்கிறேன். ஸோ யாருக்குமே வந்து ரீப்ளே இல்லை. சரி, ஓகே, பரவாயில்ல. சரி, இந்த வீடியோ வச்சு நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். நான் வந்து எனக்கு ஏற்ற ஹைட்டு, என்னுடைய ஹைட்டுக்கு வந்து நான் மெஷர் பண்ணிவிட்டு நான் வந்து சென்டரில் இந்த ஷோல்டர் கிட்ட குத்துற பின்னை வந்து நான் குத்திக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதே மாதிரி குத்திக்கலாம். இப்போ நான் இது எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு பின்னு குத்திக்கோங்க. உங்களுக்கு இந்த ப்ளீட் எடுக்க வரல அப்படின்னா எதனா உங்கள் வீட்டில் ஜன்னல் அப்படி இல்லை உங்கள் வீட்டில் டேபிள் இருந்துச்சுன்னா டேபிளில் வந்து பெரிய கிளிப்பு போட்டு குத்திக்கிட்டு நீங்கள் கரெக்டாக இழுத்து பிடிச்சி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ மேலே இருந்து கை பிடிச்சிட்டு இருக்கேன்ல, அந்த மாதிரி நீங்கள் எடுக்காமல் அடியில் இருக்கும் பாருங்கள் இன்னொரு இதுதான். இதிலேருந்து நீங்கள் இது டைட்டாக பிடிச்சிட்டு அதிலேருந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் அந்த ப்ளீட் எல்லாமே. உங்களுக்கு அது வந்து எதுவுமே குழப்பம் ஆகாது உங்களுக்கு. எந்த ப்ளீட்டுமே உங்களுக்கு விடாது. ஸோ நான் வந்து எனக்கு ஏற்ற ஹைட்டில் வந்து நான் வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் வந்து செஸ்ட்டு ப்ளீட்டில் தான் இப்போ நான் வந்து அயர்ன் பண்ண போகிறேன். இப்போ நான் இது பண்ணிட்டேன்னா இப்போ தான் எனக்கு இதுதான் வந்து கரெக்டான ஷோல்டர் அளவு. நான் இங்கே வந்து பின்னு குத்திக்கிறேன். இப்போ இங்கே பின்னு குத்திட்டு இப்போ நான் இதை வந்து அயர்ன் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் வந்து என்னுடைய தீபாவளி சாரீ. நான் அப்போவே வீடியோ போடணும்னு நினச்சேன். ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டேன். பிக் வீடியோ போட முடியல என்னால். இன்றைக்கி தான் போடணும்னு எனக்கு இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இன்றைக்கி போடுறேன். இது கொஞ்சம் புது சாரீன்றதுனால நான் வந்து அவ்வளோவா அயர்ன் பண்ணல. இப்போ பாருங்கள், நான் வந்து சென்டர் ப்ளீட் எடுக்கிறேன். சென்டர் ப்ளீட் எடுக்கும்போது உங்களுக்கு தெரியும்ல, நான் சொல்லியிருப்பேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 9 ப்ளீட்ஸ் வந்துச்சு. உங்களுக்கு குட்டி குட்டியாக வேணும் குட்டி குட்டியாக எடுத்துக்கலாம், பெருசாக வேணால் பெருசாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து அந்த மாதிரி தான் குட்டி குட்டியாக தான் எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இதை வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு பின்னு குத்திக்கிறேன். இது கொஞ்சம் சாஃப்ட்டு சாரீ தான், அந்தளவுக்கு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இது நம்ம நார்மலாகவே ப்ளீட் எடுத்தாலும் கரெக்டாக ப்ளீட் வந்திருப்போம். சரி, நம்மளுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் வந்து இந்த சாரியை வந்து அயர்ன் பண்ணிக்கிறேன்.
ஒரு சில சேரீல வந்து நான் இதுக்கு முன்னாடி போட்டிருப்பேன்ல, காப்பர் பட்டுன்னு சொல்லியிருப்பேன்ல, அந்த பட்டு சேரீலாம் ரொம்ப கஷ்டம். அதில் ப்ளீட் வரதே கஷ்டம். ஸோ அதெல்லாம் நம்ம அயர்ன் பண்ணால் மட்டும்தான் அதெல்லாம் நம்மளால கட்ட முடியுமே. ஸோ நான் பாருங்கள், இப்போ நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். எந்த சுருக்கமும் இல்லாமல் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, இப்போ அடியிலையுமே நான் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்களும் இதேமாரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. எந்த ப்ளீட்டுமே விடக்கூடாது. விடாமல் இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் கை வச்சுருக்கேன்ல, இப்போது இந்த மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு சிலர் வந்து இதோ இந்த மாதிரியும் பண்ணிப்பாங்க. இப்போ நான் கை வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி பண்ணோம், இப்படி விரித்து விட்டுட்டேனா, இந்த மாதிரி பண்ணால் நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு அது கொஞ்சம் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அழகாகவும் இருக்கும். இப்போ இந்த ப்ளீட் எல்லாமே ஒன்றா சேர்த்த மாதிரி நான் ஒரு வீடியோவில் பண்ணியிருப்பேன் பாருங்கள். அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அதை பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இல்லை இந்த மாதிரி நான் இப்போ பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள். ஸோ இது அவ்வளோதான். இப்போ இதை வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் தான் பண்ண போகிறோம். இப்போ அந்த ப்ளீட்டை அப்படியே திருப்பி போட்டுட்டு அது இன்னொரு இது வந்து முன்னாடி வச்சுக்கணும். இன்னொரு இது பீஸை மட்டும் முன்னாடி வச்சுக்கணும். வச்சுட்டு பாக்கி இருக்கிற எக்ஸஸான பீஸை வந்து நம்ம குட்டியாக மடித்து வச்சுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ வீட்டில் கொஞ்சம் சத்தமாக இருந்தால் கொஞ்சம் நீங்கள் வால்யூம் கூட கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா எங்கள் வீட்டில் அந்த குட்டி பசங்களாம் கத்துறாங்க. ஸோ இப்போ பாருங்கள், அவ்வளோதான். இப்போ அயர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் கரெக்டாக இருக்கும். இந்த சின்ன பசங்க இருந்தாலே ரொம்ப கஷ்டம்ப்பா. சின்ன பசங்க இருக்கிற வீட்டில் ஒரு இதை கூட எடுக்க முடியாது. வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் வீட்டில் அந்த மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் என்னுடைய அக்கா பொண்ணு அந்த மாதிரி தான் பண்ணுவாள். இப்போ பாருங்கள், இப்போ நான் அந்த சென்டர் அந்த செஸ்ட் ப்ளீட்டை அந்தாண்ட பக்கம் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், போட்டுட்டு இப்போ கரெக்டாக அதுக்கான அளவு எடுத்து வச்சுட்டு பாக்கி இருக்கிற பீஸை அப்படியே மடிச்சிக்கிறேன். நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ப்ளீட்டுமே வந்து கலைய தேவையில்ல. இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து கரெக்டான ஒரு பாக்ஸாக நான் கையை வச்சு மடிச்சிக்கிறேன். அதே அளவு அந்த பக்கம் வச்சுட்டு அதையும் மடித்து வச்சுட்டு இப்போ மடிச்சிக்கிறேன் பாருங்கள். மடிச்சுட்டு இந்த ப்ளீட்டை வந்து முன்னாடி வச்சுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். இவ்வளோதான் ஈஸி. ஃபஸ்ட்டு நான் போட்ட 2-3 கிளாஸ் வந்து நல்லா இருந்திருக்காது ப்ளீட்லாம், இந்த பாக்ஸ் ஃபோல்டிங்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சேரீ போட்டிருப்பேன். அதோடு இந்த ஒரு சேரீ தான். ஸோ இந்த வீடியோவில் இந்த சேரீ நல்லா மடிச்சிருக்கேனா அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேரீ நல்லா இருந்தால் சொல்லுங்கள். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.